ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு டேட் வந்து 5th நவம்பர் மார்னிங் வந்து 9 AM. நான் உங்களுக்கு கோல்டு ப்ரைஸு சில்வர் ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேபி 2-3 நிமிஷம் ஆகும். பாருங்க, ஸோ ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீன் எதுக்கு வந்திருக்கேன்? நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். இப்போ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கேன். டெய்லி யாரெல்லாம் கோல்டு ப்ரைஸ் பார்க்கணும், சில்வர் ப்ரைஸ் பார்க்கணும், கோல்டு நிறைய வேரியன்ஸ் இருக்கு. 24 கேரட், 22 கேரட், 18 கேரட்லாம் இருக்கு. நீங்க பார்க்கணும்னா இப்போ நான் எங்கே போயிருக்கேன் பாருங்க, grtjewels.com. ஓகே, இங்கே போன பிறகு இந்த இடத்துல கோல்டு 22 கேரட்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ட்ராப் டவுன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 கேரட்டு 12,254 ரூபா, 22 கேரட்டு 11,225 ரூபா, 18 கேரட்டு 14 கேரட் இதெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. சில்வர் வந்து 1 கிராம் வந்து 165 ரூபா நேற்று இருந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ டைம் உங்களுக்கு சொன்ன 9 மணின்னு சொல்லிட்டு, இது வந்து நேற்று ஈவினிங் வந்து நடந்த ப்ரைஸ். யூஸ்வலாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா, 2 முறை வந்து கோல்டு ப்ரைஸு சில்வர் ப்ரைஸ்லாம் மாறும். காலையில் ஒரு முறை மாறும், ஈவினிங் ஒரு முறை மாறும். இப்போ 9 மணிக்கு மாறி இருக்காது. ஸோ நேற்று வந்த ப்ரைஸ் தான் இது. ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ கோல்டு வந்து 22 கேரட் 11,225 ரூபான்னு போட்டிருக்காங்க. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா kitco.com. ஓகே, இந்த சைட் பாருங்க, kitco.com. இதில் வந்து வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு இது தெரியும், ப்ரைஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதில் பாருங்க, ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பன்னு. இது வந்து டாலருங்க எல்லாமே. ஸோ பிட்டு ஆஸ்க்கு $3,950 வந்துட்டு இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 1 ounce இருக்கு. லோ ஹை வந்து இன்னைக்கு 3,929, 3,956. இந்த மார்க்கெட் வந்து 5 days தான் வந்து மாறும் ப்ரைஸ். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் தான் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் மாறும். இந்த ப்ரைஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்டு. இப்போ இங்க இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3,954 தான் இருக்கு. இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபார்முலா போட்டு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி காட்டுறாங்க. நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தாங்க எடுத்தேன், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சரிங்களா? எனக்கும் ஜிஆர்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அந்த ஜிஆர்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தெரியுது, அவ்வளோதான். அதுக்காக தான் இதை எடுத்தேன் நான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா mcxindia.com. இது யாருக்காக சொல்கிறேன்னா, யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க இந்த mcxindia.com போனீங்கன்னா, இதில் மார்க்கெட் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்தது. ஸோ மார்க்கெட் டேட்டாக்குள்ள மார்க்கெட் வாட்ச், அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் தெரியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1,19,150 ரூபா கொடுத்துக்கிறாங்க. அதாவது 10 கிராம் ப்ரைஸ் வந்து 1,19,000. அப்படின்னா 1 கிராம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,915 ரூபா. கரெக்டா? ஸோ இதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குங்க. அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் இது வருது. இதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். மொத்தம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு ப்ரைஸ் எடுத்துப்பாங்க. இந்த கோல்டு ப்ரைஸு அவுன்ஸில் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ரேட்டில் வந்து எவ்வளோ வந்து இந்தியன் கரன்சி இருக்குது, யூஎஸ் டாலர் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, இங்கே வந்து அமௌண்ட் வந்து $1 எடுத்திருக்கேன், யூஎஸ் டாலரு. இதை வந்து இந்தியன் ருப்பி கன்வெர்ட் பண்ணணும். ஐஎன்ஆர்னு போடுறேன். போட்டிங்கன்னா இது கன்வெர்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா 88 ரூபா 68 காசு இருக்குது. இந்த 88 ரூபா 68 காசு இங்கே இருக்கிற கோல்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க கிராமுக்கு. கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா டாக்ஸஸ் டியூட்டிஸ் எல்லாம் வரும்.
அதெல்லாம் போட்ட பிறகு தான் உங்களுக்கு ஜிஆர்டி ஜுவல்ஸில் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல், இப்படி தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு டெய்லி வேணும்னா நான் வந்து டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு காலையில் 11,225 ப்ரைஸு. இன்னைக்கு மார்னிங் ப்ரைஸ் கிடையாது. ஸோ மார்னிங் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் வரும், 11 o'clock மாதிரி தான் வரும். இது வந்து நேற்று ப்ரைஸு. இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது, இது வந்து 2 முறை மாறிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பை.